ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகை. அதுக்கு மத்தியானம் சமையல் தான் பண்ண போறேன். பார்த்தீங்கன்னா, சாம்பார், வடை, பாயாசம் எல்லாமே செய்ய போறோம். ஃபர்ஸ்ட்டு பால் காய்ச்சிக்கலாம். இல்ல ஊத்திக்கலாம். சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு போட்டு ஒரு சாம்பார். இந்த பாலை காய்ச்சி வச்சிட்டோம்னா, பாயசத்துக்கு ஆறுனதுக்கு பிறகு ஊற்றணும்னா கெட்டியாகாது. அதனால முன்னாடியே காய்ச்சி வச்சிடுறேன். பால் காய்ச்சிற பாத்திரத்தை சவ்வரிசி ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுக்கணும். எப்படி ஈஸியா வேலை பார்க்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும். துவரம்பருப்பு, மழை வர வருது. மேல வேற துணி காய வச்சுட்டு துணி காயுது. என்னமோ தெரியல, மழை தினமும் பெஞ்சிட்டு இருக்கு. மழைக்காலம் மாதிரி இருக்கு. வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். எதுல மஞ்சத்தூள்? சாம்பார்லையா? மஞ்சத்தூள் ஏன்? மஞ்சத்தூள் போட்டு அரைச்சுதானே இருக்கு. பால் காஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் சாம்பாருக்கு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம காய வெட்டிக்கலாம். என்னது? சவ்வரிசி வேக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துருச்சு. இதை வடிச்சுக்கலாம். பாருங்க, நான் நீட்டு சேமியா தான் எடுத்திருக்கேன். இது ஒன்று பாயாசத்துக்கு நல்லாயிருக்கும். இதை குட்டி குட்டியாக உடைக்கணும்.
சேமியா ஆகிறதுக்குள்ள நம்ம பொரியலுக்கு காய் கட் பண்ணிக்கலாம். பருப்பை வேற இடத்துல மாத்திட்டு இந்த கேரட் கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு ஒரு விசில் விட்டா போதும், நம்மளுக்கு நல்லா வெந்துடும். வெந்துட்டு பிறகு எடுத்து தாளிச்சுக்க வேண்டியதான். சேமியாக வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேமியா சவ்வரிசி, ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சீனி சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெல்லம் காலி ஆயிடுச்சு, அதனால சீனி சேர்த்துக்கிறேன். ரொம்ப போல 2 ஸ்பூன் தான் போட்டுக்கேன். கேரட் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு, ஒரே விசில் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள், இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து பாயாசத்துல இதை வறுத்து கொட்டினோம்னா நமக்கு பாயாசம் ரெடி ஆகும். பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா, லாஸ்ட்ல கொட்டி கொதிக்க வச்சுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்ல தேங்காய் பூ திருவி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு, சாம்பாரும் குடிச்சிருச்சு, பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை மட்டும்தான் வெள்ளை, அதுவும் மாவு அரைச்சிட்டேன், சுட்டு போட வேண்டியதான். பாருங்க, பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே நம்ம ஒரு விசில் விட்டா போதும். குக்கரில் கேரட் நல்லா வெந்துடும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், இருத்து ஊற்றாத அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். வடை சுடுறதுக்கு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். பாருங்க, நான் கிரைண்டரில் தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை,
மிளகாய் தட்டி சேர்த்துருக்கேன். தட்டி சேர்த்துடும் போது நம்ம பசங்கள்லாம் புறக்கி வைக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. கருவேப்பிலை, நான் வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் மாவு கூட லாஸ்ட்டில் ஒரு சுற்று அரைக்கும் போது போட்டு அரைச்சோம்னா பசங்களுக்கு உரைக்காம செஞ்சு கொடுத்துடலாம். அதை நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் எப்பயுமே வடை செய்யும் போது அரைச்சிடுவேன் லாஸ்ட்டில் ஒரு சுற்று, நம்மளுக்கு அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். தேவையான அளவு உங்களுக்கு வடைக்கு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரைக்கும் போது தண்ணியை தெரிச்சு அரைக்கணும், ஊற்றி அரைக்கக்கூடாது. நல்லா உருட்டிட்டு நடுவில் அப்படி ஒரு ஓட்டை. நம்ம வடை சுட்டோம் இல்லையா, அதே அடுப்பில் அதே எண்ணெயில் அப்பளம் பொரிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வடையும் சுட்டு முடிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ கலராக வந்துருக்கு. அவ்வளோதாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆடி கிருத்திகைக்கு சமையல் முடிச்சாச்சு. அப்பளம், பாயாசம், வடை, சாதம், சாம்பார், பொரியல். அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.